கிருஷ்ணரின் இறப்பு கதை கிருஷ்ணரின் வாழ்க்கை மகாபாரதத்திலும் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலும் விரிவாக விவரிக்கப்படுகிறது. அவரின் இறப்பு லீலையையும் தெய்வீக விளையாட்டு ஒரு முக்கியமான நிகழ்வாகவே காணலாம். யாதவர்கள் அழிவு குருச்சேத்திர போருக்குப் பிறகு பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் போரின் போது யாதவர்கள் கிருஷ்ணரின் குலம் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறினார்கள். அவர்களுக்குள் அகந்தை வளர்ந்து இடையே மோதல்கள் ஏற்பட்டு முற்றிலும் அழிந்து போனார்கள். இதை யாதவகுல நாசம் என அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் யாதவர்கள் சாபம் பெற்றனர். நாரதர், விஸ்வாமித்திரர், துர்வாசர் போன்ற முனிவர்கள் துவாரகா நகரத்திற்கு வந்தபோது யாதவர்கள் ஒரு விளையாட்டாக சாம்பன் என்ற இளைஞரை பெணியாக மாற்றி கர்ப்பிணியாக நடித்தார். முனிவர்களிடம், இந்த கற்பத்தில் பிறப்பது மகன் இல்லை, மகள் இல்லை, அதற்கு என்ன கணிப்பு என்று கேள்வி கேட்டனர். முனிவர்கள் ஆத்திரமடைந்து, இந்த கற்பத்திலிருந்து ஒரு இரும்பு முள் பிறந்து அது உங்கள் குலத்தை அழிக்கும் என்று சாபம் அளித்தனர். சிறிது நாட்கள் கழித்து சாம்பனின் வயிறிலிருந்து ஒரு இரும்பு முள் வெளிவந்தது. அதனை யாதவர்கள் பொடியாக்கி கடலில் வீசியும் அதன் ஒரு துண்டு மீளவும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகவும் மாறியது. கிருஷ்ணரின் இறப்பு யாதவர்கள் அழிந்த பிறகு கிருஷ்ணர் தனியாக ஒரு காட்டு பிரதேசமான பிரபாசத்தில் தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜரா என்ற வேடன் ஒரு காட்டு கொண்டையை பார்த்து அம்பு செலுத்தினான். ஆனால் அது கிருஷ்ணரின் கால் விரலுக்கு பட்டு அவர் காயமடைந்தார். ஜரா கிருஷ்ணரின் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டான். ஆனால் கிருஷ்ணர் இதையெல்லாம் நிச்சயமாகவே நிகழவிருக்கின்றது என்று கூறினார். தனது கடைசி நேரத்தில் அவர் யோக நிலையை எட்டினார். பின்னர் கிருஷ்ணர் தன்னுடைய விசுவரூபம், தெய்வீக வடிவம் எடுத்து பகவான் விஷ்ணுவாக திரும்பி போய்விட்டார். இவ்வாறு கிருஷ்ணரின் நிலைமையும் யாதவ குலமும் முடிவுக்கு வந்தன. ஆனால் அவரது கதைகள், பகவத்கீதை, தர்மம், பக்தி ஆகியவை இன்றும் உலகில் வாழ்ந்து வருகின்றன.